नमः श्रीरङ्गनायक्यै यद्ब्रूविभ्रमभेदः ईशेषितव्यवैषम्यनिम्नोन्नतमिदं जगत् श्रीस्तनाभरणं तेजः श्रीरङ्गेः सयमाश्रये चिन्तामणिमिवोध्वान्तम् उत्सङ्गेः अनन्तभोगिनः अजन्यस्तपदाब्जमञ्चितकटिः संवादिकौशेयकम् किञ्चित्ताण्डवगन्धिसंहननकम् निर्व्याजमन्दस्मितम् चूडाचुम्बिमुखाम्बुजम् निजभुजाविश्रान्तदिव्यायुधम् श्रीरङ्गे शरदशतम् तत इतः पश्येम लक्ष्मीसखम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमः उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे. ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் பிரதமமாக இருக்கக்கூடிய ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் என்று கொண்டாடப்படுகிறது. ஆத்யம் ரங்கமிதி புரோக்தம் விமானம் ரங்கசம்ஞிகம் என்று தான் தோன்றியாக தோன்றின 8 திவ்ய தேசங்களில் பிரதமமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலிருந்து இன்னொரு ஸ்வயம் வியக்த ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வானமாமலை திவ்ய தேசத்திலே, அதுவும் அந்த எம்பெருமான் திருமுன்பே நித்திய கைங்கரிலே மூழ்கி இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வானமாமலை ஜீயர் மடத்திலே 4 வார்த்தைகள் விண்ணப்பிப்பது என்பது அடியேன் பெற்ற பாக்கியம். இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு பற்பல ஏற்றங்கள் உண்டு. ஏற்றமே நிரம்ப பெற்றது நம்முடைய சம்பிரதாயம். சாக்ஷாத் பகவானே இருந்து தொடங்கின சம்பிரதாயம் இது. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று இந்த குரு பரம்பரையை நாம் தொழுகிறோம். முதல்ல தொடங்கி வைத்தவன் யாரு அப்படின்னா, தானே பரமகுருவாகி வந்து எம்பெருமான் தொடங்கி வைத்தான். லக்ஷ்மிநாதனாலே சம்யக்கு நன்றாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். மற்றவர்கள்லாம் வேதம் ஸ்மிருதி இதிகாசங்கள்னு மட்டும்தான் வச்சுக்க முடியும். நமக்கு மட்டும் ஆழ்வார்களின் அருளிச் செயல்கிற அமுதம் இருக்குது. திராவிட வேதசாகரம் என்று கொண்டாடுகிறார். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோப வாங்மயம் சஹஸ்ர சாகோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம் என்று திராவிட வேதம் நமக்கு மட்டுமே கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய அரிய சொத்து. அது மட்டுமில்ல, திராவிட வேதத்தினுடைய ஆழ் பொருளை அருளி செய்திருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் நமக்கு மட்டுமே கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தனி சொத்து. அந்த ஆழ் பொருளிலிருந்து தேறி இருக்கக்கூடிய அர்த்தங்களை சூத்திரங்களாக காண்பித்திருக்கக்கூடிய விதமும் நமக்கு மட்டுமே கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தனிப்பெரும் சொத்து. அதான் ரகசிய கிரந்தங்கள்னு கொண்டாடி போருகிறோம். இப்படி இத்தனை தனித்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒத்தொத்தரும் சொல்லிக்கிறான், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர்னு எம்பார் அருளி செய்தா போலே நமக்கும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பிறந்திருக்கிறபடியாலே சாத்விக அகங்காரம் கொள்ளத்தக்கதுன்னு நாம் பார்க்கலாம். இப்படி உயர்ந்த இந்த சம்பிரதாயத்துல பிறந்திருக்கிறச்சே பற்பல தன்னேற்றங்கள் இருக்கிறச்சே தமிழை காப்போம்னு சொல்லிட்டு இருக்கா. ஸ்ரீ வைஷ்ணவன் தான் காக்கிறது. எத்தனை ஆண்டு காலமாக அது ஸ்ரீரங்கநாதன் திருமுன்பே எம்பெருமான் ஆச்சரியமாக கண்டு கலிக்கும்படியாக இயத்தமிழ் என்ன, இசைத்தமிழ் என்ன, நாடகத்தமிழ் என்ன, இந்த அரையர சுவாமி அந்த கானத்தோட எம்பெருமான் முன்னாடி விண்ணப்பிக்கக்கூடிய பாங்க என்ன. இந்த கானத்தால தான் வரதரை மயக்கினாரே, அவர்கிட்டேந்து எம்பெருமானாரை அப்படியே எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்து சேர்ந்தாரே ஸ்ரீரங்கத்துல. ஸ்ரீரங்கநாதன் அரையர் சேவைனா ரொம்ப உருக்கம். அரையர் சேவை அழகு ஸ்ரீரங்கத்தில். மின் ஊரு
அம்பெருமாள் முன்னாடி இதை விண்ணப்பிக்கிறச்சே கேட்டுட்டே இருக்கல. சொல்லுகிற பாங்கு இருக்கிறதே அது ஆச்சரியம். அதோட கூட அந்த அரையர் சுவாமி தாளத்தை சேர்த்து கொண்டு சேவிக்கக்கூடிய விதம், அதை நாட்டியமாக ஆடி காண்பித்து அதனுடைய அர்த்தங்களை வியாக்கியானங்களோடு சேர்ந்து பகிரக்கூடிய விதம். இப்போ முத்தமிழும் அரங்கேறது எங்கன்னா ஸ்ரீரங்கமாகிற திவ்ய தேசத்தில். எம்பெருமான் இசைக்கு மயங்கும் பெருமாள். வரதராஜர் இசைக்கு மயங்கரிச்சே கேட்டா கொடுப்பீரா? எதை வேணாலும் கொடுக்கிறேன். அப்புறம் யோசித்தார், என்னையும் பெண்டுகளையும் தவிர. அப்பா நல்ல வேளை நம்மை ராமானுஜனை தந்தால் ஆகாதா? உடனே ராமானுஜனை அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தார். அப்படி இசையாலே மயங்கும் பெருமாள், இசையை கொண்டு எம்பெருமானை மகிழ்விக்கக்கூடிய கூட்டம். முத்தமிழையும் இன்றும் கொண்டாடும்படியாக இருக்கக்கூடிய கூட்டம் எதுன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சத் சம்பிரதாயம் மட்டுமே. ரொம்ப உயர்த்தியாக நாம் மார்தட்டி சொல்லலாம். இயல் இருந்தா இசை இருக்காது, இசை இருந்தா நாடகம் இருக்காது, நாடகம் இருந்தா மற்ற ரெண்டும் இருப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை. ஆனா இன்றளவும் ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து ஸ்ரீரங்க திவ்ய தேசத்திலே அது வருகிறது. இப்ப இத்தனை பெருமைகளுக்கும் மூலம் என்ன அப்படின்னு ஆராய்ந்தோம்னா ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் தான் மூலம். எப்படிப்பட்ட அவிச்சின்னமாக வரக்கூடிய அந்த சம்பந்தம் இருக்கிறது, அந்த சம்பந்தம் அடியாகத்தான் இன்னைக்கும் நாமெல்லாம் தனமுடையவர்களாக வாழ்கிறோம். என்ன சுவாமி, என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்ல அவ்வளோ இல்லையே, நீர் பாட்டுக்கு தனமுடையவர்னா? ரங்க தனத்தை பெற்றிருக்கிறோம். அதற்கு மேலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருள் அமுதாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் ஸ்ரீசுக்திகளை தனமாக பெற்றிருக்கிறோம். எத்தனை ஆச்சாரியர்கள் இன்றளவும் நம் கண்முன்னே இருக்கிறதா அதையே தனமாக பெற்றிருக்கிறோம். தனம் மதியம் தவ பாத பங்கஜம் என்று கொண்டாடினார்கள் நம்முடைய பெரியோர்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்ப இதெல்லாம் கிடைத்தற்கு அரியதாக இருக்கக்கூடிய தனத்தை பெற்றவர்கள் நாம். பட்டர் ஸ்ரீரங்கநாதனை பார்த்து சொல்வார், ரங்கநிதே அப்படிம்பார். பெரிய நிதி யாருன்னார்? உள்ள இருக்கிற ஸ்ரீரங்க நிதி, அந்த ரங்கநாதன் தான் பெரிய நிதியம். இப்படி நாம இத்தனை தனங்களை பெற்றிருப்பதற்கு மூல காரணம் ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் தொடர்ந்து விடாது கிரமேண வருகிறபடியாலே. இப்ப இதனுடைய ஏற்றம் எங்கேருந்து சொல்றது அப்படின்னா வேதத்திலிருந்தே பிரமாணம் சொல்றது. ஆதௌ வேதாகா பிரமாணம் ஸ்மிருதிஹி உபகுருதே சேதிஹாசை புராணைஹி என்று நமக்கு பிரபல பிரமாணமாக இருப்பது எது அப்படின்னா வேதம் தான். அதில் தான் ஆழ்வார் தம்முடைய திவ்ய பிரபந்தத்திலே வேதத்தை கொண்டாடுறார். சுடர்மிகு சுருதியுள் உளன் நன்கோதும் நால் வேதத்துள்ளான் அப்படின்னு எத்தனை சொல்றார் ஆழ்வார். காண்பிக்கிறச்சே அதனுடைய அர்த்தம் என்ன? வேதத்திலே சொல்லப்படக்கூடிய சாரத்தின் பொருளாக விளங்குபவன் எம்பெருமான். வேதமே சொல்லிக் கொடுக்கிறது. சர்வே வேதாயத்ரைகம் பவந்தி சர்வே வேதாயத் பதமாமனந்தி. எல்லா வேதங்களும் எங்க போய் சேருகின்றனவோ, எவன் திருவடிகளிலே முடிகின்றனவோ, பகவானே சொல்லிக்கிறான் கீதையில, வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா. டே, வேதங்களுக்குள்ளே அறியத்தக்க பொருளாக இருப்பவன் நானே, சகல வேத வேத்யன் நானே. இந்த வேதத்தை ரெண்டு பாகமா பிரிக்கிறோம். பூர்வ பாகம் ஒண்ணு, உத்தர பாகம் ஒண்ணு. பூர்வ பாகம் கர்மகாண்டம்னு பேர். உத்தர பாகம் பகவானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை அறிவிக்கிறது. பூர்வ பாகத்துல என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் ஹோமம் பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ணலாம், இப்படி எல்லாம் விளக்கி சொல்லுகிறது. உத்தர பாகம் பார்க்கிறச்சே எம்பெருமானுடைய மேன்மையை சொல்றது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று அவனிடத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த தன்மைகளை கொண்டாடுகிறது. அவனுடைய சொரூப ரூப குண விபூதிகளை அறிவிக்கிறது. இப்ப வேதத்தை எப்படி எம்பெருமானை சொல்லுவதாக சொல்லலாம்னா, பூர்வ பாகம் பகவானுக்கு ஆராதன ரூபமான கர்மங்களை சொல்லுகிறது, உத்தர பாகம் ஆராத்தியனான அவன் பெருமைகளை பேசுகிறது. இப்ப ரெண்டுமே சேர்ந்து எம்பெருமானத்தான் சொல்றது. ஆகையால தான் அதற்கு எழில் வேதம் அப்படின்னு கொண்டாடி காண்பிக்கிறது. இப்ப அந்த வேதம் சொல்றது எப்படி இருக்கணும்? மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ. அதுக்கப்புறம் சொல்றது ஆச்சாரிய தேவோ பவ. ஆச்சாரியனை தேவனாக உடையவன். ஆச்சாரியா தேவஹா யஸ்ய சஹா. எவனுக்கு ஆச்சாரியன் தேவனாக இருப்பவனாக இருக்கிறானோ அப்படின்னா, நீ எப்படிப்பட்ட செயல்களை செய்கிறாயோ அந்த செயல்களாலே ஆச்சாரியனை நீ மகிழ்விக்கும்படியாக இருக்க வேணும். ஆச்சாரியனுக்கு பிரியமுடையவனாக, ஆச்சாரியந்திரத்திலே பிரியமுடையவனாக இருக்கக்கூடியவன் சிஷ்யன். ஏன் இதை பேசுறேன்னா, என் தலைப்பு ஆச்சாரிய பிரேமம். அதான் அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. இல்ல அடியேனா அடுத்துட்ட தலைப்பு அப்படி எடுத்துக்கலாம். அழகா சொல்றச்சு. இந்த ஆச்சாரிய பிரேமம் அப்படிங்கிறது எங்க சொல்லப்படுறது? வேதத்திலிருந்து காட்டப்படுறது.
ஸ்பஷ்டமா எங்க தெரிவிக்கிறார்? பிளலோகாச்சாரியர் தம்முடைய திருவாக்காலே காண்பிக்கிறார். 2 சூத்திரங்கள்ல இதே சப்தத்தை பயன்படுத்துறார் பிளலோகாச்சாரியர். 4வது சூத்திரத்துல முமுட்சுப்படியில, 116வது சூத்திரத்துல முமுட்சுப்படியில இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் சுவாமி. 4வது சூத்திரத்துல அறிவிக்கிறார், மந்திரத்திலும் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கனக்க உண்டானால் காரியகரமாவது அப்படின்னு ஒரு சூத்திரம் தெரிவிக்கிறார். துவயப்பிரகரணம் தொடங்குறது. இப்ப துவயப்பிரகரணம் தொடங்குறச்சே என்னெல்லாம் வேணும் இந்த துவயத்தினுடைய அதிகாரிக்கு வேணுங்கிறத விவரிக்கிறச்சே, புறம்புண்டான பற்றுக்களை அடைய வாசனையோட விடுகையும், எம்பெருமானையே தஞ்சம் என்று பற்றுகையும், பேறு தப்பாதென்று துணிந்திருக்கையும், பேற்றுக்கு துவரிக்கையும், இருக்கும் நாள் உகந்து அருளின நிலங்களிலே பிரவணனாய் குணானுபவ கைங்கரியங்களே போதுபோக்காக இருக்கையும், இப்படி இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஏற்றமறிந்து உகந்திருக்கையும், திருமந்திரத்திலும் துவயத்திலும் நியதனாகையும், ஆச்சாரிய பிரேமம் கனத்திருக்கையும். அதே வாக்கியம் அந்த இடத்துல எப்படி சொல்லி காண்பித்தாரோ 4வது சூத்திரத்துல, அதே 116வது சூத்திரத்திலையும் ஆச்சாரிய பிரேமம் கனத்திருக்கையும். ஆச்சாரியனிடத்திலே பிரேமம், பிரியம். உலகத்துல எத்தனையோ வஸ்துக்குள்ள பிரேமம் இருக்கு. இன்னைக்கெல்லாம் சுலபமா சொல்றார் ஆழ்வார் அழகா. நம்ம உலகத்துல பார்க்கிறோம், எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிரீத்தி ஜாஸ்தி. ஏன்னார், எனக்கு என்ன உபகாரம் பண்ணிருக்காரு தெரியுமா? என்ன உபகாரம் பண்ணார்னா, என் குழந்தைக்கு எல்கேஜி அட்மிஷன் வாங்கி கொடுத்தார். ஒருத்தர் படால விழுந்தே சேவிச்சுட்டாரு. என்னன்னா, எல்கேஜி அட்மிஷன் நடக்காத விஷயமாச்சே. எங்க சென்னையில, நாம இருக்கிற இங்க ஊரெல்லாம் இல்லை. அங்க எப்படி இருப்பான்னா, குழந்தை கர்ப்பம் தரிக்கிறச்சே அட்மிஷனுக்கு போறச்சே அங்க எத்தனை பேர்ட்ட ரெக்கமெண்டேஷன். எனக்கு எம்எல்ஏ தெரியும், எம்பிஏ தெரியும், இவரை தெரியும். அப்புறம் பிடிச்சி எப்படியோ போராடி இப்பதான் குழந்தை பிறக்க போறது. பிறந்து பேரு சூட்டி அது வளர்ந்து ப்ரீகேஜிக்கு ரெடி ஆனோம்னா இவர் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்றார். அதுல ஒருத்தர் சொல்லி இந்த அட்மிஷன் வாங்கி கொடுத்துட்டேன்னு உடனே அவர் திறத்துல ஏற்படுற பிரேமம் பாருங்க. எப்ப பார்த்தாலும் அவரை கொண்டாடுற, எப்ப பார்த்தாலும் அவர் ஸ்மரிச்சுட்டே இருக்கார். ஒரு சின்ன ஒரு விஷயம் நமக்கு இருக்கு, அவருக்கு என்னமோ அது பெருசா இருக்கும்படியா இருக்கு. இந்த மாதிரி உலகத்துல பல விஷயங்கள் பண்ணவர்கள் திறத்துல எத்தனையோ விதமான ஆசை உண்டானவர்களா இருக்கு. நாம் ஒரு இடத்துல பராசரப்பட்டருடைய நைச்சியம்னு உபன்யாசம், நைச்சியம் உபன்யாசம் பண்றதுல ஏண்டா பண்ணேன்னு அப்புறம் தான் பெரிய கஷ்டமாச்சு. பட்டர் நைச்சியத்திலே சிறந்தவர். நைச்சியம்னா உயர்ந்தவர், தன்னை தாழ்ந்ததாக பாவித்து கொண்டு சொல்லக்கூடிய வார்த்தை. தெரிவிக்கிறார், ந ஜாத்து பீதாமிருத மூர்ச்சிதானாம் நாகௌகசாம் நந்தன வாட்டிகாசு ரங்கேஸ்வர தொத்புரம் ஆஸ்ருதானாம் ரத்யாசுனாம் அந்நியதமோ பவேயம். ரங்கநாதா, எனக்கு வேற எதுவும் வேண்டாம்பா. எனக்கு மேல சொர்க்கத்துல போய் சுகமா இருக்கணும், அங்க ஏதோ அமிர்தத்தை பருகி கொண்டு நன்றாக கழித்து இருக்க வேணும், இதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. என்ன வேணும்னா, ஏதோ ஒரு நாயா தெரியற. உடனே ஒருத்தர் எழுந்து வந்தார் பாருங்க வேகமா, நாய்னா உங்களுக்கு அவ்வளவு குறைச்சலாம் போச்சா? என்ன சுவாமி அப்படி பேச முடியுமா? அங்கேருந்து ஏன்னா எங்க வீட்டுல எங்களுக்கு சமமா வளர்க்குறோம். ஐயோ பாவம், தெரியாம போச்சு நமக்கு. ஆச்சாரியர்கள் இப்படித்தானே சொல்றார். அடுத்தது உடனே சொன்ன பட்டர் அப்படி சொல்ற, ரத்யாசுனாம் அந்நியதமோ பவேயம், திருநாய்களில் ஒன்றாக வேணும் நான் ஆக வேண்டும். எங்க இருக்கிற திருநாய்? ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை ரங்கநாதன் வீதிய சுத்துறதே அந்த திருநாய். அதுல ஒன்றாக வேணும் நான் ஆக வேண்டும். ஏன்னா இவன் வீட்டு நாயை ரொம்ப போஷிக்கிறான், ரொம்ப ஜாக்கிரதையா தனக்கு மேல வளர்த்து கொடுக்குறான். ஆகையால திருநாயாவது இருக்கட்டுமே, ரங்கநாதன் ஒரு தடவை வரச்சே பார்த்துக்கணுமே. அதற்கு சில பேர் கோபம் வந்துடுத்தோம், நாங்க அதை எப்படி பார்த்துக்கிறோம் தெரியுமா? இப்ப என்ன ஆறுதுன்னா, உலகத்துல பிரீத்தி பல இடங்கள்ல இருக்கு. ஏன் வருது, எப்ப வருது, எப்படி வருது? இதற்கு மேல அடுத்த ஒரு கேள்வி இருக்கு, எப்ப போறது அதுவும் தெரிய முடிய மாட்டேங்கிறது. என்ன நேத்தி வரைக்கும் ரொம்ப அந்யோன்யமா இருந்தேன்னார், இன்னைக்கு நமக்கும் அவருக்கும் ஆகாது, திரும்புறது இல்லை, அவரை கண்டாலே நமக்கு ஆகிறது இல்லை அப்படின்னு உலகத்துல சொல்றவர்களை பார்க்கிறோம். எத்தனை இடங்கள் அப்ப ஏற்படுகிற பிரேமம் எப்படி இருக்குன்னா, கொஞ்ச காலம் இருக்கு. ஆங்கிலத்துல அழகான வார்த்தை சொல்லுவான், இன்ஃபாச்சுவேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அறியாத காலத்துல பருவத்துல இவனை அறியாது ஏற்படுகிற ஒரு உணர்வு, அது பிடிச்ச மாதிரி இருக்கு. பிடிச்ச மாதிரி இருக்கிறது என்ன பண்றது, இவனுக்கு ஹிதத்தை சொல்லக்கூடியவர்களை எல்லாரையும் விலக்கி போர்கிறது. அழ்வார் சொன்னார் அழகா, பேதை பாலகன் அதாகும் பிணிபசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. முதல்ல அவருக்கு 100 வயசு இருக்கலாமா அப்படின்னா 100 வயசு வேண்டாம். ஏன்னர், பாதியும் உறங்கி போகும். 100 வயசுல பாதி தூக்கத்திலேயே போயிடுது. உடனே கேட்கிறாரு பக்கத்துல, நாங்கெல்லாம் கொஞ்சம் மத்தியானமும் எக்ஸ்ட்ரா தூங்குவோமே. ஆழ்வார் அந்த கவுண்ட் எடுத்துக்கல. அதை தாண்டி இன்னும் என்னென்ன இருக்கு, பேதை பாலகன் அதாகும்,
இதெல்லாம் பருவத்தை விவரிக்கிறச்சே அதுன்னு சொல்றார் ஒரு பருவத்தை. அப்படின்னா இளமை பருவம். இளமை பருவத்துல என்ன பண்றான்னே தெரியாது. எப்படி பண்றான், எதன் பின்னாடி போகிறான், ஆழ்வாரே சொல்றார், அவரவர் பனைமுலை துணையா பாவியேன் உணராது எத்தனை பழகலும் பழுது போய் ஒழிந்தன நாள்கள் என்று வார்த்தை சொல்றார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால்னு சொல்லும்படியான வார்த்தை. இப்ப அந்த இளமை பருவத்துல இவனை அறியாது செய்யக்கூடிய செய்கை. ஆழ்வார் சொல்றார், இந்த பருவங்கள் எல்லாம் எனக்கு எங்க இருந்தா பரவாயில்ல, ஸ்ரீரங்கத்துல இருந்தா பரவாயில்லன்னு. அரங்கமான கருளானே முதல்ல சொல்றச்சே, எனக்கு மேலிருக்கக்கூடிய லோகம் வேண்டாம், அச்சுவை பெரினும் வேண்டேன். சரி, அப்ப இங்கதான் இருக்கும், இங்கேயே இருக்கிறா, பேதை பாலகன் ஆகதலால் பிறவி வேண்டேன். பிறகு என்னதான் வேணும்னா, மூன்றாவதா ஒரு உபூதி வச்சுட்டு இருக்கிறேன், உபய விபூதின்னாரு. மூன்றாவதா ஒரு விபூதி என்ன இருக்கு, ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய வாசம். என்ன அப்ப இங்க இந்த கஷ்டம்லாம் கிடையாதா? பேதையா இருந்தா அப்ப கஷ்டம் கிடையாதா? பாலகனா இருந்தா கஷ்டம் கிடையாதானா? இல்ல, ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல இருக்கிறச்சே பேதைனா ஒரு வயசான உடனே உம்மை சேவிக்கிறதுக்காக குழந்தைய அடிச்சுன்னு வருவா. பல்லலோகாச்சாரியர் அப்படித்தானே எழுதுருள பண்ணார். அப்பதானே நம்பெருமாள் சொன்னார், நம்மை போல் ஒரு புத்திரனை அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு அனுகிரகித்தாரு. அங்க நம்பிள்ளைக்கு நம்பெருமாள் ஆக்ஞையிட்டாரு. இப்ப அதை போல குழந்தைய அழிச்சுன்னு வருவா. பாலகன்னா அந்த பருவத்திலே ஸ்ரீரங்கநாதனுடைய விளையாட்டுக்களை விளையாடி கொண்டிருப்பார்கள். சரி, அதுன்னு இருக்கக்கூடிய இளமை பருவமா இருக்க, அவன் காதலி கோயிலுக்குள்ள போறாங்கிறதுக்காக இவனும் பின்னாடி போவான். பெருமாளை பாக்குறதுக்காக இல்ல, இவள் போறாளேன்னு இவனும் பின்னாடி போகும்படியாக இருக்கும். அப்ப உலகத்திலே எந்தெந்த விஷயங்கள்லயோ இவனை அறியாது இவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மயக்கம், அதை பார்த்து ஆசைங்கிறான், பிரியங்கிறான். எந்த இடத்துல உண்மையா பிரியம் இருக்கணும், யாரிடத்துல இருக்கணும்? ஈன்ற தாயிடத்துல இருக்கணும், தகப்பனிடத்துல இருக்கணும். இவனுக்கு மந்திரத்தை உபதேசித்து இருக்கக்கூடிய ஆச்சாரியனிடத்திலே அந்த பிரேமம் இருக்க வேணும். பகவானிடத்திலே பிரேமம் இருக்க வேணும். பகவானிடத்துல பிரேமம் ஏற்படுவதுன்னு மற்ற விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆசை அகன்றதுன்னா தன்னடியே இங்க வரும். அழகா சொல்லுவார் ஆழ்வார் சொல்றச்சே, அற்ப சாரங்களவை சுவைத்து அகன்று ஒழிந்தேன், பற்பல் ஆயிரம் உயிர் செய்த பரமா நின் நற்பொல் சோதித்தாள் நணுகுவது எஞ்ஞான்றே. இதெல்லாம் அல்பசாரங்கள், அவை சுவைத்து அகன்று ஒழிந்தேன்னார். சுவைக்கிறதுக்கு முன்னாடி தெரியல, சுவைச்ச பிறகுதான் அல்பசாரம்னு தெரியுது. அதுக்கப்புறமும் விட மாட்டேங்கிறது, சமமா இருக்கு. அதை படிச்சுட்டு அப்படியே தள்ளிட்டு வரோம் நாம். இப்ப இந்த ஆச்சாரியனிடத்திலே பிரேமம் ஏற்படுவது அப்படின்னா முதல் நிலை பகவானிடத்திலே இவனுக்கு பிரேமம் உண்டாவது. அந்த பிரேமம் ஏற்பட்டுடுமான்னா கண்டிப்பா ஏற்படும். ஏன்னா உலக விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தோஷம் தெரிந்ததுன்னு உடனே பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய உத்கர்ஷம், அவனுடைய ஏற்றங்கள் குணங்கள் தெரிகிறச்சே இந்த விஷயங்கள்லாம் தியாஜ்யம்னு சொல்லிடலாம். எம்பெருமான் தான் பற்றப்பட வேண்டியவன், எல்லாவித நற்குணங்களும் நிரம்ப பெற்றவன். அழகா சொல்றார் அவனை பத்தி சொல்றச்சே. உபய லிங்கத்துவம்னு சொல்றது அகிலஹேய பிரத்யநீகத்துவம் என்றும் கல்யாண குணைகதானத்துவம் என்றும் ரெண்டு எம்பெருமானிடத்துல இருக்கு. எல்லாவித தீய பண்புகளுக்கும் எதிர்த்தட்டவனா இருக்கான் எம்பெருமான். அத போல எல்லாவித நற்பண்புகளுக்கும் இருப்பிடமானவனாகவும் இருக்கிறான் எம்பெருமான். இப்ப அவனிடத்துல பிரேமம் விளையறதுன்னா தன்னடையே விளையத்தான் செய்யும். அழகா சொல்றார், அழகா உன்முகம் மாய மந்திரந்தாங்களோ, அம்மான் பொடி தூவினாரோ. ஸ்ரீரங்கநாதத்துல ஒரு தடவை ஈடுபட்டா முடிஞ்சது, அவ்வளவுதான். அழகா ஆழ்வார் சொல்றார் பாசுரத்துல, பாலாழி நீ கிடக்கும் பண்பை யான் கேட்டேயும் காலாடும் நெஞ்சழியும் கண் சுழலும். அவ்வளவுதான், கேட்கறச்சையே எனக்கு நடுங்கிறது எம்பெருமானே. அப்படி பிரேமம் எம்பெருமானிடத்துல, ஆறாத காதல், கோபம் வருது. எம்பெருமானோட சண்டை போடுறார் ஆழ்வார். எம்பெருமானை பார்த்து வையற திட்டுற, கடியன். எப்படிப்பட்டவன் இவன்? கொடியன். சரி பரவாயில்ல விட்டுடலாமான்னார். ஆகிலும் என் நெஞ்சம் அவனே தான் கிடக்கிறது. என்ன பண்றது, அவனிடத்திலே தான் ஈடுபட்டதாக நிற்கிறது. அப்ப எம்பெருமான் எப்படிப்பட்டவர்களையும் மயக்க வல்லவன். இப்ப எம்பெருமானிடத்துல பிரீத்தி இருக்கு. கேட்டா எல்லாரும் ஒரு திவ்யதேசம் புக்கு வச்சிருப்போம். என்ன இத்தனை திவ்யதேசம் போயாச்சு சுவாமி, டக் 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 டிக் டிக் டிக்னு போயிட்டு இருக்கு. இப்ப இது இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம், நல்ல விஷயம், வாஸ்தவம் தான். ஆனா இதை கடந்து என்ன வேண்டி இருக்கிறது அப்படின்னா, மூன்று இடத்திலேயும் இந்த பிரீத்தி வேணும்னு சொல்றார். மந்திரத்திலும், மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவிலும். மந்திரம்ங்கிறது எந்த அர்த்தம், அதாவது மந்தாரம் திராயத்தை இதி மந்திரஹா, எது மனனம் செய்பவனை காக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு திருமந்திரம் எப்படி நம்மை காப்பதாக இருக்கிறது அழகாக விவரித்தார் மணவாள மாமனிகள் தம்முடைய வியாக்கியானத்திலே. ஜபதபாதிகளை செய்பவர்களைப் போலே, உபாசகர்களைப் போலே உன்னை திருமந்திரம் காக்க போறது இல்லை.
அவர்கள் ஜபம் தபத்துல மூழ்கி இருக்கிறச்சே அந்த அக்ஷரத்தை திருப்பி 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 அந்த மந்திரத்தை சொல்ல 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 அதுவே அவர்களை கரை சேர்க்கிறது. கர்ம ஞான பக்திகளிலே இழிந்தவர்களுக்கு விரோதியை போக்கி அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை தலை கட்டி கொடுக்கிறது அந்த திருமந்திரம், அந்த ஜபதபாதிகள்ல ஈடுபட்டவர்களுக்கு. ஆனா பிரபத்தியில் இழிந்திருக்கக்கூடிய நமக்கு என்ன பண்ணுகிறதுன்னா, நீ எப்படி நடக்க வேண்டும் என்கிற தியாஜ்ய உபாதேயங்களை அறிவிக்கிறது, உனக்கு சொரூப ஞானத்தை உண்டாக்கி கொடுக்கிறது, உன்னுடைய அஜானத்தை போக்குகிறது. அப்ப அதனுடைய அர்த்தத்தினுடைய சீர்மையாலே நமக்கு மோட்சம். திருமந்திரத்துல பிரீத்தி வருது, வரதான் செய்யும். ஏன்னா மந்திர ராஜான்னு பேர் அதற்கு. திரு அஷ்டாட்சரின்னு கொண்டாடும்படியா இருக்கும், திருவோட சேர்த்துதான் சொல்லும்படியா இருக்கும். மந்திரம் எத்தனேன கோபையே, சாஸ்திரம் சொல்லி கொடுக்கிறது. குரும் பிரகாஷயே தீமான், மந்திரம் எத்தனேன கோபயேத்து அப்பிரகாஷ பிரகாஷாபியாம் க்ஷீயேத்தே சம்பதாயுஷி. மந்திரத்தை ரொம்ப ஜாக்கிரதையா மறைச்சு வச்சுக்கோ, குருவை உலகத்தை முழுக்க பிரகாசப்படுத்து. நான் இவனுக்கு என்ன ஈஸியா இருக்குன்னா, மந்திரத்தை டேப்ல போடுறதுதான் ஈஸியா இருக்கு. அதை போட்டுட்டா அது பாட்டுக்கு அலறிண்டே இருந்ததுன்னா, என்ன சுவாமி நீர் பண்ணலையான்னா, அதுவே சொல்லிடுதே, நமக்கு என்ன சொல்றதுக்கு இருக்காடா. இப்ப அந்த மந்திரத்திலே இவனுக்கு ஒரு வாஞ்சை வருவது, ஒரு ஈடுபாடு வருவது என்பது இது ஏற்படுவது சுலபம். ஆனா மந்திரத்துக்குள்ள இருக்கிற எம்பெருமான், மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து அவனிடத்துல, அதுவும் நாம பார்க்கிறோம், கண்டிப்பா ஏற்படக்கூடிய விஷயமா இருக்கு பிரியம்ங்கிறது. ஆனா மூன்றாவதா ஒண்ணு வேணும்னு சொல்ற, மந்திரத்தை உபதேசித்திருக்கக்கூடிய ஆச்சாரியன், மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும். அப்படின்னா மூவரிடத்திலேயும் பிரேமம் எப்படி இருக்கணும்னா, கணக்க உண்டானால், பிரேமம் கணக்க மிக அதிகமாக உண்டானால். ஆச்சாரிய பிரேமம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா, பகவத் பிரேமம் அளவுக்கு இருக்கா, திருமந்திரத்தில் இருக்கிற பிரேமம் அளவுக்கு இருக்கா. நமக்கெல்லாம் இப்ப எல்லாம் நிறைய மிஷின் வந்துடுது. சில பேர் கையில முன்னாடி வச்சு பார்த்துட்டே இருப்பான், அப்பா எவ்வளோ இருக்கு, 95க்கு மேல இருக்கா, நல்ல வேலை காற்று கொஞ்சம் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ஆக்சிஜன் லெவல் எவ்வளோன்னு டெஸ்ட் பண்ண காலம் உண்டு. இப்ப உள்ள சுகர் எவ்வளோ இருக்கு அதை பார்த்துக்கிற மிஷின் இருக்கு. சில பேர் அதை பார்க்காம இருந்தாலே சுகர் நன்னா இருக்கும், ஆனா பார்த்து பார்த்து அதிகப்படுத்திக்கிறான், ஐயோ என்ன ஆறுதோ என்ன ஆறுதோ. இப்ப இதை போல நமக்குள்ள பக்தியை டெஸ்ட் பண்ற ஒரு மிஷின் இருந்தா, உள்ள எந்த அளவுக்கு இருக்கு இவரிடத்துல பக்தி, எந்த அளவுக்கு வைராக்கியம் இருக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு பார்த்தா, இதுல ஆச்சாரிய பக்திய தேடி தேடி தான் பார்க்கணும், எங்க இருக்கு, எந்த அளவுக்கு பிரேமம் இருக்கு. ஆனா சாஸ்திரம் எப்படி சொல்றது, உனக்கு மந்திரத்துல எந்த அளவுக்கு இருக்கிறதோ, மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவான பகவானிடத்துல எந்த அளவுக்கு இருக்கிறதோ, அந்த அளவுக்கு சமமாக ஆச்சாரியந்திரத்திலேயும் பிரேமம் இருக்க வேணும். சொல்றார், பிரேமம் கனக்க உண்டானால், கனக்க மிக அதிகமாக உண்டாயிருக்க வேணும். நம்ம வேகமா புறப்பட்டு போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு இடத்துக்கு முக்கியமா போய் சேரணும் 10 நிமிஷத்துல. அப்ப யாரோ கீழே விழுந்திருக்கா பார்ப்போம், நாம பாட்டுக்கு நாம போய் சேர வேண்டியது முக்கியம், யாரோ விழுந்துட்டாப்பா அப்படின்னு வேகமா போயிடுவோம். கொஞ்சம் நாழி இருக்கு, யாரோ கீழே விழுந்திருக்கா, ஒரு நிமிஷம் இருந்து அவரை பார்த்து ஐயோ பாவம் விழுந்துட்டாரே. இந்த காலத்துல வேற மாடனா மாறி போச்சு, விழுந்தா அதை போட்டோ செல்ஃபி எடுத்துக்கிறான், உடனே ஃபார்வர்ட் பண்ற, பாரு எப்படி விழுந்தார். இத நான் முதல்ல பார்த்தேன், நான் தான். ரொம்ப ஆச்சரியம், விழுந்தவருக்கு ஏதான போய் உபகாரம் பண்ணலாமா, தூக்கி விடலாமா அவரை. இதே நம்ம பக்கத்தாத்துல இருக்கிறவர் விழுந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஐயோ விழுந்துட்டே அப்படின்னு அவளுக்கு யாருக்கோ ஒரு ஃபோன் பண்ண சொல்லி வாங்கன்னு சொல்லி சேர்க்க சொல்லி, இதே நம்மாத்துல இருக்கிற நம்மவாலே யாராவது விழுந்தான்னா என்ன பண்ணுவோம், எல்லா வேலையும் தூக்கி போட்டு முதல்ல போய் அவர்களிடத்துல செய்ய வேண்டிய நன்மையை செய்யும்படியான காரியங்களே முழுகுவோம். இது எப்படி இருக்குன்னா, முதல்ல இருக்கிறச்சே பிரேமமே இல்லை, அப்புறம் கொஞ்சம் இருக்கு, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரனால கொஞ்சம் அதிகமா இருக்கு, நம்ம வீட்டிலேயே என்ன பிரேமம் கனத்து இருக்கிறது. இந்த அளவுக்கு பிரேமம் கனத்து நமக்கு ஆச்சாரியனிடத்திலே உண்டாயிருக்க வேணும். அப்ப அந்த ஆச்சாரிய பிரேமம் கனத்து இருந்தால் ஒழிய இவனுக்கு இந்த மந்திரமானது, இந்த அர்த்தமானது காரியகரம் ஆகாது. இதைத்தான் மீண்டும் மீண்டும் பிடலோகாச்சாரியர் தம்முடைய கிரந்தத்திலே வலியுறுத்துகிறார், காண்பிக்கிறச்சு. ஆச்சாரிய பிரேமம் கனத்திருக்கையும், பின்னாடி அதையே வார்த்தையை சொல்லி காண்பிக்கிறார். புறம்புண்டான பற்றுக்களை அடைய வாசனையோடைய விடுகையும்னு இந்த 116வது சூத்திரத்துல காண்பிக்கக்கூடிய அர்த்தத்திலேயும் அவர் தெரிவிக்கக்கூடிய அர்த்தம் ஆச்சாரிய பிரேமம் கனத்திருத்தல். கனத்திருத்தல்னா அதிகமாக இருத்தல். இப்ப பகவானிடத்துல நமக்கு எப்படி பிரேமம் உண்டாகிறது, பகவத் அனுபவஜனித பிரீத்திகாரிதமான கைங்கரியம். எம்பெருமானார் எப்பொழுதுமே எம்பெருமானுடைய குணங்களை சொல்லிட்டே இருப்பார்.
வாத்சல்ய கௌஷீல்ய காருண்யமார்தவார்ஜவ. எப்பொழுதுமே எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள்லயே மூழ்கி இருப்பார் சுவாமி எம்பெருமானார். அவர் சொல்லுவார், இத்தனை குணங்களை அனுபவிச்சு 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 அந்த குணங்களத்தினுடைய அனுபவத்தாலே எம்பெருமானிடத்துல ஒரு பிரீத்தி ஏற்பட்டு அந்த பிரீத்தி உந்தி தள்ள, இந்த எம்பெருமானுக்கு எதான பண்ணணுமே நாம் அப்படிங்கிற ஆசையிலே பண்றோமே, அதுக்குதான் கைங்கரியம். ஒருத்தர் கையில குச்சி வச்சுண்டு பண்றியா இல்லையா, பண்ணலன்னா என்ன பண்றேன் பார் அப்படின்னா அது பேர் இல்லை. அதான் அவர் கேட்கிறார், எம்பெருமானார் பிரார்த்திகரச எப்படி கேட்கிறாரு தெரியுமா அப்படின்னா, பிரீதிகாரித தாசதாம் தேகிமே கிருபயாநாத ந ஜானே கதி மன்யதாம். தேவரீர் தான் எனக்கு அருளை வேணும். எப்படி வேணும் அப்படின்னா பிரீதிகாரித தாசதாம். தேவரீர் திருவடிகள்ல இருக்கக்கூடிய அத்தியந்தமான ஒரு பிரீத்தி, அந்த பிரீத்தி உந்தி தள்ள தேவரீருக்கு கைங்கரியம் பண்ணணும். லக்ஷ்மணனை போய் கேளுங்க, பா நீ யாருப்பா அப்படின்னார். எம்பெருமான் பெருமாள் சக்கரவர்த்தியினுடைய இளைய தம்பி. அவருடைய தம்பினா அப்படின்னு வார்த்தை சொல்லுவானா இல்ல, அவருடைய குணங்களுக்கு தோற்றவன். குணைர்தாஸ்யம் உபாகதாம், அவனுடைய குணத்துக்கு தோற்று இருக்கக்கூடிய ஒரு தாசனாக விளங்கி நிற்கிறேன். இப்ப இதெல்லாம் எம்பெருமான் திறத்திலே ஏற்படுவது என்பது சுலபம். ஆனா எங்க ஏற்படுவது கஷ்டம்னா ஆச்சாரியன் திறத்திலே ஏற்படுவது கஷ்டம். ஏன்? கீழ் லெவல்லேருந்து மேல் லெவல் வந்துடலாம். நடு லெவலுக்கு நடு லெவல்லேருந்து மேல் லெவல் வருது இருக்க ரொம்ப கஷ்டம். இந்த சிஏன்னு ஒரு எக்ஸாம் படிப்பா, சார்ட்டர் அக்கௌண்டன்சி. அதுல படிக்கிறச்சே பல பேர் எழுதிண்டே இருப்பா, என்ன சுவாமி எத்தனாவது அட்டம்ப்ட், அது பேர் சார்ட்டர் அக்கௌண்டன்சி சொல்ல மாட்டான். அது எப்படின்னா கம் அகைன் அப்படின்னா மீண்டும் வருக மீண்டும் வருக. இப்போ அதுல எழுதுறவாள்ல கொஞ்சம் பேர் முதல்ல பாஸ் ஆவா, அடுத்ததுல இன்னும் கொஞ்சம் பேர் பாஸ் ஆவா. ஃபைனல்னு ஒன்று இருக்கும், அந்த ஃபைனல்ல ரொம்ப ரேரஸ்டா இருக்கிறவா தான் பாஸ் ஆவாள். ஏன்னா இன்டர்லாம் பரவாயில்ல பாஸ் பண்ணிடல, அந்த ஃபைனல் வரைச்சே இருக்கே ரொம்ப பெரிய கஷ்டம். முழுக்க ஆச்சாரிய பக்தி பிரேமம் என்பது சிஏ ஃபைனல் மாதிரி. பகவானிடத்துல இருக்கிற ஈடுபாடு பக்திங்கிறது அது இன்டர் மாதிரி, பரவாயில்ல கொஞ்சம் பேர் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். எப்படி இந்த நிலையிலேருந்து அந்த நிலைக்கு போக முடியறது? கீழேந்து நடுநிலைக்கு, நடுநிலையிலேருந்து ஆச்சாரிய பிரேமம் அளவுக்கு ஏன் வர முடியலன்னா, கீழே பிராகிருதமாக இருக்கக்கூடிய பதார்த்தங்களை பார்த்து உலகத்துல அதுல இருக்கக்கூடிய தோஷத்தை பார்த்து விலகலாம். விலகி எம்பெருமான இடத்துல வந்து சேர்ந்துடலாம். எம்பெருமானை பார்த்து சொல்றான், என்ன சொல்றார்? சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலாய் தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே. எம்பெருமானே எல்லாம் நீர் தான். ஏன்னார், தாயே தந்தை என்னும் தாரமேகளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தே. இதெல்லாம் வேண்டாம் எனக்கு, எல்லாத்தையும் பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ரானி ச கிருஹானி ச சர்வ தர்மாம்ச சந்தியஜ்ய சர்வ காமாம்ச சாட்சரான லோக விக்ராந்த சரணௌ சரணம் தே அவ்ரஜம் விபோ. இதெல்லாம் தள்ளிட்டு, இதெல்லாம் தோஷம் உடையது. எத்தனை தோஷம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த தோஷங்கள் எல்லாம் தள்ளி தோஷமில்லாத உன் திருவடியிலே வந்து விழுந்தேன். இங்கேருந்து இன்டர் பாஸ் பண்ணியாச்சு, பரவாயில்ல. ஆனா அந்த எம்பெருமான்ட்டேந்து அடுத்தது ஆச்சாரியன்ட்ட போகணும். போக முடியறதான்னா முடியலன்னுட்ட. ஏன் அப்படின்னா, இங்க பிரகிருத்தில இருக்கிற பதார்த்தங்களுக்கு தோஷத்தை காண்பிக்கிறா போல பகவானுக்கு என்ன தோஷத்தை காண்பிப்பீர்? எப்படி காண்பிச்சு அதை விட்டு எம்பெருமானிடத்துல வரணும்? ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சு. அதான் மதுரகவி ஆழ்வார் தம்முடைய பாசுரத்துல தெரிவிச்ச, கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயம். என்னப்பனில் அழகா சொல்றார். அவர் பெருமாள்கிட்ட ஈடுபாடற்றவர், தேவுமற்று அறியேன் குருகூர் நம்பின்னு சொன்னவர், தெய்வத்தையே அறியாதவர். கண்ணன் எந்த கயரால் கட்டப்படுகிறான், அதனுடைய உள்மானம் புறமானம் என்ன, சைஸ் என்ன, குவாலிட்டி என்னன்னா சொல்றார் ஆழ்வார். கண்ணனையே தெரியாதுங்கிறவர் கண்ணனை கட்டின கயிறை பத்தி சொல்றாருன்னா, கண்ணித்தாம்பு நுண்தாம்பு சிறு தாம்பு அப்படின்னு அதை விவரிக்கிறார். முடிச்சா இருக்கு, சின்ன சின்னதா இருக்கு, மெல்லியதா இருக்கு அந்த தாம்பு. கண்ணனை வர்ணிச்சாலாவது பரவாயில்ல, கண்ணனை கட்டின கயிறை வர்ணிக்கிறார் ஆழ்வார். யாரு? மதுரகவி ஆழ்வார். அவரை போய் கேட்டோம், ஆழ்வீர் இப்படியா வர்ணிக்கிறதுன்னார். ஏன், எங்க ஆச்சாரியன் எந்த வஸ்துவிடத்துல பிரியமா இருக்கானோ அவனுக்கு பிரியமான வஸ்து எனக்கு உத்தேசியம், அத்தால் எனக்கு உத்தேசியம். அது எனக்கு வேறொன்னால இல்லை. நம்முடைய சம்பிரதாயத்துல மோர் முன்னார் ஐயன்னு ஒரு சுவாமிக்கு திருநாமம், ரொம்ப ஆச்சரியமான திருநாமம் அவருக்கு. ஏன் சுவாமி மோர் முன்னார் ஐயன்னா,
ஆச்சாரியன் சாப்பிட்ட இலையில அவர் சாப்பிடுவார். ஆச்சாரியன் மோர் சாதத்தோட பூர்த்தி பண்ணியிருக்காருன்னா இவர் ரிவர்ஸ்ல ஆரம்பிப்பார், மோர் சாதத்துல இருந்து தொடங்குவார். ஏன்னா அந்த டேஸ்ட் மாறாம இருக்கணும். முதல்ல மோர் சாதம் இவருக்கு, அப்புறம் சாத்தமுது, அப்புறம் நெளியமுது, இப்படி கொண்டு போவாராம். ஆர்டர் கொண்டு போயிருச்சு. சொல்றார் மதுரகவி ஆழ்வார், நம்பி என்ன கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. குருகூர் நம்பி குருகூர் நம்பி சொன்ன உடனே ஆழ்வார் சொல்றார், மதுரகவி ஆழ்வார், என் நாவுக்கு அப்படியே அமிர்தம் சுரக்கிறது, அமிர்தம் ஊறிக்கொண்டு இருக்கிறது. நாம போய் பக்கத்துல நிக்கிறோம், அழ்வீர் நாங்களும் சொல்றோம் குருகூர் நம்பி குருகூர் நம்பி, ஒண்ணுமே வரமாட்டேங்கிறது. ஆழ்வார் சொன்னார், மதுரகவி ஆழ்வார், குருகூர் நம்பின்னு சொல்றத விடுங்கோ, கிருஷ்ண கிருஷ்ணா ராம ராமா கோவிந்த கோவிந்தான்னு சொல்லுங்க. கோவிந்த கோவிந்தா கிருஷ்ண கிருஷ்ணா கேட்கிற மதுரகவி, ஏதான சுரந்துதான்னார். அப்பயும் ஒன்னும் சுரக்கல. போரும் போம் பகவன் நாமாக்கே உங்களுக்கு அமுது ஊறாத பொழுது ஆச்சாரியனுடைய திருநாமத்திற்கு எங்கே உங்களுக்கு அமுது ஊற போகிறது? அதெல்லாம் சொன்னார், என்னாவுக்கே என்னாவுக்கே, என்னுடைய நாக்குக்கே என்று தன்னை கொண்டாடி சொல்லுகிறார். இப்ப அவர் சொன்ன மாதிரி சரமோபாய நிஷ்டை, அந்திமோபாய நிஷ்டை, சரம பர்வ நிஷ்டையில போய் நாம நின்று ஆச்சாரியனே எல்லாம், அது மதுரகவி நிலை, சத்ருகுணாழ்வான் நிலை, வடுகநம்பி நிலை, இதெல்லாம் கொண்டாடப்படுகிறது. வடுகநம்பி ஆழ்வானையும் ஆண்டானையும் இருகரையர் என்பர். ஊரத்தாழ்வானையும் முதலியாண்டானையுமே ஒத்துக்க மாட்டாராம் வடுகநம்பி. இந்த சிவசன பூஷணத்துல மணவாளர்கள் வியாக்கியானிக்கிறார், ஊரத்தாழ்வான முதலியாண்டானை எப்படி குறைச்சி சொல்றது? மாமுனிகள் எப்படி குறைச்சி சொல்றவர் இல்லை. அவர் திருநாமமே எப்படி பொய்யில்லாத மணவாள மாமுனி. வியாக்கியானத்தில் எப்படி சொல்றார் அவர் காண்பிக்கிறச்சு அப்படின்னா, ஊரத்தாழ்வான் எப்பொழுதும் ஆச்சாரியன் தான் இருப்பார். எப்பயாவது ஆச்சாரியனை விட்டு பிரிஞ்சிருக்கிறச்சே பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திப்பாராம், கொஞ்சம் என்னை எப்பயாவது ஆச்சாரியனோட சேர்த்து வையுமே. அதனால கூரத்தாழ்வான கொஞ்சம் மட்டப்படுத்துறாராம். யாரு? வடுகநம்பி. இப்ப இந்த நிலையை பத்தி அடியன் சொல்ல வரல. நாம் சொல்றது எந்த நிலையினார், பகவானிடத்திலேயும் மந்திரத்திலேயும் ஆச்சாரியனிடத்திலேயும் பிரேமம் கனக்க உண்டானால் சமமான பிரேமம் இருக்கணும், கனத்த பிரேமம் இருக்கணும். பகவத் பக்தி எப்படி இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆச்சாரிய பக்தி இருக்கணும். பகவானிடத்திலே ஆழ்ந்ததான பக்தி ஏற்பட்டு நிற்கிறதோ அதைப்போல ஆச்சாரியனிடத்திலே ஏற்படக்கூடிய பிரேமம் அந்த ஆழ்ந்ததாக அவசியம் இருக்கப்பெற வேணும். இதைத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாருமே மீண்டும் மீண்டும் நமக்கு அறுதியிடுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, கண்ணினும் சிறுத்தாம்புங்கிறதே அந்த ஆச்சாரியனுடைய பக்தியாலே வெளிப்பட்ட ஒரு நூல். அழகா எவ்வளவு ஆச்சரியமா கொண்டாடி காண்பிக்கிறார். என் திசையும் அரிய இயம்புகேன் ஒன் தமிழ் சடகோபன் அருளையே. எல்லா திக்குகளையும் கொண்டு போய் சேர்க்கிறன் பாரும் அழகா. இப்ப இதுதான் ஒரு சிஷ்யன், அந்த ஆச்சாரியனுடைய சம்பந்தமடியாக இந்த சிஷ்யன் பெற்ற பாக்கியம். இதை போல பகவான் இந்த ஒரு தன்னேற்றத்தை கொண்டாடி காண்பிக்கிற அடியன். திருமந்திரத்தை பகவான் வெளியிட்டருளிடக்கூடிய கிரமத்தை தெரிவித்தார் சுவாமி பிள்ளலோகாச்சாரியர். சம்சாரிகள் படக்கூடிய துக்கத்தை எம்பெருமான் பொறுத்துக்க முடியல. ஏன்னா இவர்கள் தன்னையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து, இதெல்லாம் கூட தப்பில்லை, இழந்தோம் என்கிற இழவும் இன்றிக்கே. நேத்தி தான் அப்பா புதுசா ஒரு போன் வாங்கி கொடுத்தா. அது என்னன்னா ஐபோன். இன்னைக்கு காத்தால எங்க வச்சேன்னு தெரியல, அரை மணி தேடுறான். இதுக்குள்ள ஆத்துல இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஷாக் ஒரே. ஐயோ கிடைக்குமா கிடைக்குமா என்னாச்சோ. உபன்யாசத்து கூட வந்து உட்காந்துட்டு இருக்கா, மனசெல்லாம் ஐபோன் எங்க இருக்குமோ, கிடைக்குமா கிடைக்காதா. இப்ப இழந்தோன்னு சொன்னா அந்த வஸ்து எவ்வளவு பெரிய வஸ்து, நாம் இழக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. இப்ப சம்சாரிகள் தாங்கள் எம்பெருமானுடைய சம்பந்தத்தை இழந்திருக்கோம், கைங்கரியத்தை இழந்திருக்கோங்கிற இழவும் இன்றிக்கு, அந்த வருத்தமும் இல்லாத
சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட்டு கொண்டிருக்க இப்ப எம்பெருமான் என்ன பண்றார்? தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் நின்று திருமந்தரத்தை அருளினான். பதரீகாசிரமத்திலே தானே நரநாராயணனாக எழுந்தருளியிருந்து நாராயணன் ஆச்சாரியனாக, நரன் சிஷ்யனாக, ரிஷிகுமாரர்களாக அவதரித்து அருளி செய்தான் அர்த்தங்களை. உடனே அடுத்தது கேள்வி கேட்கிறார், ஆச்சாரியனா இருக்கிறது பிடிக்கும் எல்லாருக்கும், சிஷ்யனா இருக்கிறதுனா சிரமமாச்சே, எம்பெருமானுக்கு யாரும் கிடைக்கலையா, தானே தான் அவதரிக்க வேணுமா அப்படின்னு கேட்கறச்சே அடுத்த சூத்திரம் 6வது சூத்திரத்தை தெரிவிக்கிறார். சிஷ்யனாய் நின்றது சிஷ்யன் இருக்கும் இருப்பு நாட்டார் அறியாமையாலே அத்தை அறிவிக்கைக்காக. ஏன் சிஷ்யனா பிறந்தான்னு தெரியுமா எம்பெருமான்? சிஷ்யன்னா எப்படி இருக்கணும், அவனுடைய லட்சணங்கள் என்னென்ன, அவன் எப்படிப்பட்டவனாக ஆக வேணும் என்பதை தான் காட்ட வேண்டும். பகவானுக்கு ஒரு தன்னேற்றம் என்னன்னா உபதேசத்தாலே சொல்லி திருத்த மாட்டான் நம்மளே. சக்கரவர்த்தி திருமகனா ஏன் அவதரித்தான்? வியாக்கியானத்துல ஆச்சாரியர்கள் எழுதுறா, ஒருவன் சொல்லுவதை ஒருவன் கேட்க வேண்டும் என்கிற பண்பு அழிந்து கிடந்ததான். எப்ப அழிந்து கிடந்தது? திரேதத்துல அழிந்து கிடந்துதான். ஆகையாலே பகவான் திருவவதாரம் பண்ணானா ஒருத்தர் சொன்னா கேட்கணும், அம்மா சொன்னா கேட்கணும், அப்பா சொன்னா கேட்கணும், ஆச்சாரியன் சொன்னா கேட்கணும், என்னுடைய கூட இருக்கக்கூடிய சகா என் ஃப்ரெண்ட் இருக்கானே அவன் சொன்னா கேட்கணும். இப்படியெல்லாம் எம்பெருமான் நடத்தி காண்பித்தான். அங்க பார்த்தா அப்படிதான் இருக்கும். அங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படிப்பட்டதா இருக்கு? வால்மீகி வச்சனாத், அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அந்த ரிஷிகள் என்ன வார்த்தை சொல்றாரோ அப்படியே நடந்தான் எம்பெருமான். சுக்ரீவ வச்சனாத், என்னெல்லாம் சொன்னாலோ சொன்னதை கேட்டு எம்பெருமான் நடந்தான். ஒரு சாமானிய தர்மத்தை நடத்தி காண்பித்தான். மரியாதானாம்ச லோகஸ்ய கர்த்தா காரயிதாஸ்ச சகா யத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா. தானே அப்படிப்பட்ட ஆச்சாரத்திலே நிலை நின்று நடத்தி காண்பிக்கிறான் எம்பெருமான். சிஷ்யனாகவும் தானே திருவவதாரம் பண்ணி எப்படி நடக்கணும் ஒரு சிஷ்யன். இப்போ ஒரு பெரிய கேள்வியே, முதல்ல சிஷ்யனா எப்படி இருக்கணும் சுவாமி? சிஷ்யன்னா என்ன? வந்தோம், ஆச்சாரியனை சேவிச்சோம், சுவாமி டைம் எடுத்து புறப்படலாமா? சில பேர் சமாஷனத்துக்கு வர செய்ய புக் பண்ணிக்கிறான். சுவாமி 9 மணிக்கு அவைலபிளா? என்னப்பா 9 மணிக்கானா? 10 மணிக்கு திருப்பி உடனே கிளம்பணும். இந்த 1 ஹவருக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடுமா? லட்சணம் அவர் சொல்றார், சமாஷனம் பண்ணாதவரை காட்டிலும் நான் பரவாயில்லையோ இல்லையோ, இந்த 1 ஹவருக்குள்ள இருந்து அவருக்கு டைம் கொடுக்குறேன் இல்லையோ. சிஷ்ய லட்சணங்களை விவரிக்கிறார். அங்க 8 லட்சணங்கள் இருக்க வேணுங்கிறார் சிஷ்யனுக்கு. எப்படி எல்லாம் இருக்கணும்? அவன் ஆஸ்திகா, தர்மசீலஹா, ஷீலவான், வைஷ்ணவஹா, சுச்சிஹி, கம்பீரஹா, சதுரஹா, தீரஹா என்று இந்த 8 லட்சணங்கள் பொருந்தியவனுக்கு சிஷ்யன்னு பேர். இன்னும் பல லட்சணங்கள் சொல்றது, இதுவே நமக்கு பிரம்மாண்டமா இருக்கிறச்சு. அப்புறம் அதெல்லாம் தனித்து பார்க்கணும். எப்படி இருக்கணும்? பரமாஸ்திகனா இருக்கணும். சாஸ்திரம் சொன்னதெல்லாம் உண்மை, சத்தியம். சாஸ்திரம்ல சொல்லப்பட்டு இருக்கிறதும் பரலோகங்களும் புண்ணிய பாபங்களும் எல்லாம் சத்தியம் சத்தியம் என்று உறுதியாக நம்புவன். நம்பினா போருமேன்னா போராத, அடுத்தது தர்மசீலஹா. இந்த சொன்ன அர்த்தத்தின்படி வாடனம்னு ஆசைப்படுபவன். சாஸ்திரம் எத்தனையோ சொல்லியிருக்கு. சத்தியம் வத, தர்மம் சர, சத்தியத்தையே பேசு. 3வது தான் வதாங்கிறது. சில பேர் வதானா சத்தியத்தை கொல்லுன்னா, சத்தியத்தையே பேசாம இருக்க வேண்டியதுதான், அதான் சௌகரியமா இருக்கும் சுவாமி அப்படின்னு இருந்தான்னா அது இருக்கக்கூடாது. சத்தியம் பேசணுங்கிற ஆசை இருக்கிறவனா இருக்கணும். அதான் தர்மசீலஹா. அடுத்து சொல்றாரு 3வது, ஆசை மட்டும் பார்த்தா போருமா? போராது, அவசியம் அதன்படி செய்ய வேண்டுமா. சீலவான், சாஸ்திரம் சொல்லிடபடி வாழ்ந்து காண்பிக்க வேணும். என்னெல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதன்படி வாழ்க்கையில் இவன் அனுஷ்டிக்க வேணும். அடுத்தது சொல்றாரு வைஷ்ணவா, விஷ்ணு பக்தி இருக்கணும். யார் எந்த குருவிடத்திலே ஒருவன் சிஷ்யனா இருந்தாலும் விஷ்ணு பக்தி அல்லாதவனுக்கு சிஷ்யன்கிற யோகியதையே கிடையாது. வைஷ்ணவா 5வது லட்சணம் சொல்றார் சுச்சிஹி. சுச்சிஹினா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? தூய்மையானவனா இருக்கணும். என்ன தூய்மைனா? தற்பெருமை பேசாததுதான் தூய்மை. என்னை பத்தி என்ன தெரியுமா, எப்படிலாம் பட்டவன் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சா அது அசுச்சிஹி. அவனுக்கு தூய்மையற்ற தன்மையை உண்டாக்கும். இது 5ம் பொதுவிலே சொன்னது சாஸ்திரம். அடுத்த 3 லட்சணங்கள் ஆச்சாரியன்ட்ட இவனுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்றது. கம்பீரஹா, சதுரஹா, தீரஹா. கம்பீரஹா, சுவாமி என்ன கம்பீரமா எழுறார் அப்படின்னு சொல்றது என்னன்னா, கம்பீரமான திருவாக்குகள்னா ஆழம் காண முடியாத திருவாக்குன்னு அர்த்தம். சிஷ்யனுடைய ஆச்சாரிய பக்தியை ஆழம் பார்க்க முடியாதாம். எத்தனை அளவுக்கு அது ஆழமா இருக்குன்னு சொல்ல முடியாதான். அப்படி ஆழமான ஆச்சாரிய பக்தி உடையவனா கம்பீரஹா. அடுத்தது 2வது சொல்றது சதுரஹா. 2வதுனா 7வது. சதுரஹா என்றால் புத்தி கூர்மை.
அம்மா சுவாமி நாங்கள்லாம் புத்திசாலியா தானே பல கம்பெனியில உத்தியோகம் பார்க்கறோம், இத்தனை சம்பாதிக்கிறோம், இவ்வளவெல்லாம் அப்படின்னா இல்ல. ஆச்சாரிய கைங்கரியத்திலே புத்தி கூர்மை உடையவன். ஆச்சாரிய கைங்கரியத்தை திறம்பட எப்படி செய்யணும்? தீரஹா, தீரஹா என்றால் தைரியம் உடையவன். ஆச்சாரியனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியத்திலே தைரியம் வேணும், துணிவு வேணும். நான் போர்க்களத்துக்கு போனேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், இதெல்லாம் இல்ல பெருமை. இவனுக்கு ஆச்சாரிய கைங்கரியத்தில் அந்த தைரியம் துணிவு பிறந்திருக்க வேணும். இது நம்ம எங்க பார்க்கலாம்னா புறத்தாழ்வான இடத்துல அந்த குணங்கள் எல்லாம் ஆச்சரியமாக நாம் காண கிடைக்கிறது. எப்படி இருக்காருனார்? கம்பீரஹா, ஆச்சாரிய பக்தி எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாதபடி இருப்பவர் புறத்தாழ்வான். அவ்வளவு ததும்பி இருக்கும் எம்பெருமானார் இடத்துல அவருக்கு உண்டான பக்தி. ஏன்னா எம்பெருமானார் பிற்காலத்துல கதர்றார், ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழா, திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மாள் தான் கொண்டு போனான். ஐயோ கொண்டு போயிட்டானே, ஒரு மகள், ஒரு குழந்தை தானே, ஒரு பொண்ணு தானே எனக்குங்கிறார், ஒரு சிஷ்யன் தானே. 12,000 ஸ்ரீவைஷ்ணவர்கள், 700 சந்நியாசிகள், எத்தனை பெரிய கோஷ்டியை பெற்றிருக்கக்கூடிய எம்பெருமானார் புறத்தாழ்வான் பரமபதி கரிச்சே அழறார், ஒரு மகள் தன்னை உடையேன். இவர் ஒத்திதானே, இவர் ஒத்திதானே அங்க. அப்ப எந்த அளவுக்கு ஆழ்வானுக்கு எம்பெருமானார் இடத்துல பிரேமம் இருந்தா எம்பெருமானாருக்கு இப்படி இருக்கும். கம்பீரஹா சதுரஹா, ஆச்சாரிய கைங்கரியத்திலே சாதுரியம் மிக்கவர். சிஷ்யன் எப்படி இருக்கணும்னா ஆச்சாரியன் திருவாக்கு கொண்டு சொல்ல வேண்டாம், திருவுள்ள குறிப்பறிந்து செய்ய வேணும். சில பேர் சில கைங்கரியங்களை கொடுப்பா, பா இதை போய் வச்சுட்டு வாப்பா. போயிட்டு வந்த உடனே வைக்கவே இல்லை, அப்படியே இருக்கும். என்னப்பாச்சு? இல்லை இதை கொண்டு போய் வைக்க சொன்னேளா, இதையே வைக்க சொன்னேளா? திருப்பி ஒரு வியாக்கியானம் ஆகும், இது இங்கேயே இருக்கட்டும், இதை மட்டும் வைக்கணும். திருப்பி கொஞ்ச நாளைக்கு போயிட்டு வந்த உடனே என்னப்பா வைக்கவே இல்லையே, இன்னும் இப்பயே வைக்க சொன்னேளா இல்லை ராத்திரி வச்சா போருமா? பாப்பார் ஆச்சாரியன், நீ உட்காந்துக்கோ நானே பண்ணிடுறேன்னு இவர் எடுத்துட்டு போய் வச்சுட்டு வந்துருவார். இப்படி இருக்கிறது இல்ல சிஷ்யன். அவன் எப்படி இருக்கணும்? சதுரஹா, சாதுரியம் மிக்கவனா இருக்கும். ஆச்சாரியன் திருவுள்ளம் என்ன என்பதை அறிந்து செயல்படுபவனாக இருக்கணும். யார்கிட்ட நாம் பார்க்கலாம் அத அப்படின்னா புறத்தாழ்வான்ட்ட. திருவரங்க தமுதனார் அவர் தான் சாவியை வச்சுட்டு இருக்கார், ஸ்ரீரங்கம் கோயில் சாவி. கோயில்ல பல கைங்கரியங்கள் சரியா பண்ண முடியல, பெருமானாருக்கு சிரமம் ஏற்படுகிறது. சரியான ஒரு சந்தர்ப்பம், அவர் தாயார் பரமபதி சிறார். 11வது நாளுக்கு ஒருத்தர் போகணும் அந்த கைங்கரியத்து. அவ்வளவு சுலபத்துல யாரும் போகமாட்டா. அந்த சமயத்துல கோட்டி குழுமி இருக்க எம்பெருமானார் ஆழ்வானை பார்த்து, நீர் போகலாமே என்ன, தேவரீர் திவ்யானப்படி புறப்படுறேன்னு புறப்பட்டு போனார். போஜனம் செய்தார். செய்த பிறகு திருப்தோஸ்மி, திருப்தியானேன்னு சொல்லணும், வார்த்தை சொல்லல. ஏன்னார், கோவில் சாவியை கொடுத்தாதான் திருப்தின்னு சொல்லுவேன். நாமெல்லாம் நல்ல வேளை அமுதனார் மாதிரி இருந்திருக்க மாட்டோம். என்ன நீர் ஒன்றும் திருப்தி சொல்ல வேண்டாம், போயிட்டு வர, நானே தான் சாவி வச்சுட்டு இருப்பேன். நல்ல வேளை அமுதனார் ஆஸ்திகரா இருந்திருக்கார். அவர் என்ன சொன்னார்? இல்லே இல்லே ஆச்சாரியன் நீர் திருவுள்ளம் உகக்க வேணும் என்று சாவியை கொண்டு வந்து ஒப்படைச்சார். கொண்டு வந்து சேர்த்தார். நிறைய தனங்களை கொடுத்தாராம் அங்க திருவரங்க அமுதனார். வந்து எம்பெருமானார் மடத்தேர வந்து சாவியை சமர்ப்பிச்சார். தனங்களை காணும். எம்பெருமானார் கேட்டார், தனங்களும் கொடுத்துருப்பாரே என்னாச்சுன்னார். அதெல்லாம் போற வழியில அப்படியே இப்படி இந்த பக்கம் 2 பக்கம் இறைச்சுட்டே வந்தேன், அதையும் கொண்டு வந்து இங்க சமர்ப்பிக்க வேண்டாமோ? அவர் சொன்னார், வாஸ்தவம் தான், தேவர் ஆணைப்படி தான் இருக்கணும். ஆனா ஒவ்வாமைன்னு எனக்கு ஒரு வியாதி இருக்கு. இப்ப சில உணவு சாப்பிட்றோம், எதிர்த்து வருதுன்னா, வாந்தி வருது, நான் ஆச்சாரியன் சொல்லுகிறேன் நில்லும்னா நிற்காதே, அது ஒத்துக்காத வெளியில வந்துடும். அதை போல இந்த தனம் என்னால ஒத்துக்க முடியாத விஷயம். இந்த சாவியை மட்டும் கொண்டு வந்து சேர்த்தாராம். ஆச்சாரியன் திருவுள்ள குறிப்பறிந்து செய்த கைங்கரியம். சதுரஹா, தீரஹா என்றால் தைரியமுடையவன். ஆச்சாரிய கைங்கரியத்திலே இவனுக்கு என்ன வேணும்னா ஆச்சாரியனுடைய தேக ரக்ஷணம் தான் இவனுடைய முக்கியமான கர்த்தவியம். சிவசம்போஷன் நிறைய சொல்லணும்னு எடுத்துட்டு வந்தேன், தெரியல எவ்வளவு நாழி அடி எனக்கு வாய்ப்பு இருக்கிறதோ பார்க்கணும். அழகா 2 பேருக்கு எது இவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கைங்கரியம்? ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்மரக்ஷணத்திலே ஊன்றி போரும், சிஷ்யன் ஆச்சாரியனுடைய தேக ரக்ஷணத்திலே ஊன்றி போரும். இது ரொம்ப அழகா தெரிவிச்சார் மணவாள மாமணிகள். தேசாரும் சிச்சனவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்கும் அவன் என்னும் நுண்ணறிவை கேட்டு வைத்தும் ஆர்க்கும் அந்நேர் நிற்கை அறிதான். ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிரை பேணும் அவன். ஆச்சாரியனுடைய கடமை என்ன? சிஷ்யனுடைய ஆத்மஸ்வரூபத்தை உஜ்ஜீவித்தல் செய்யக்கூடிய காரியத்துல தான் அவன் மூழ்கி இருக்கணும். அவனுடைய ஆத்மாவையே பார்த்து, ஆச்சாரியன் கண்ணுல ஸ்கேனர் தான் இருக்கணும். எப்போ
உடல் தெரியக்கூடாது, வேற ஒண்ணு தெரியக்கூடாது, உள்ள இருக்கிற ஆத்மாவே தெரியணும் ஆச்சாரியனுக்கு. சிஷ்யனுக்கு என்ன தெரியணும்னா வேறொன்னு தெரியக்கூடாது, ஆச்சாரியன் திருமேனியே தெரியணும். அவருடைய சீர்வடிவை பேணுமவனாக இவன் இருக்க வேணும். ஆச்சாரியனுக்கு ஹிதத்தை சிஷ்யனுக்காக நடத்தணும், பிரியத்தை பெருமாளை கொண்டு நடத்திக்கணும். சிஷ்யனுக்கு ஆச்சாரியனுக்கு வேண்டிய பிரியத்தை இவன் நடத்தணும், ஹிதத்தை பெருமாளை கொண்டு நடத்த வேணும். எவ்வளவு அழகா பிரிச்சு கொடுத்திருக்கு சாஸ்திரங்களை பார்க்கறச்சே. கூறத்தாழ்வான் சுவாமி எம்பெருமானாருக்கு ஒரு மகா பாப்பியாலே, கிருமிகண்ட சோழனாலே ஆபத்து ஏற்படுகிறதுங்கிற சமயத்திலே வரார். முதல்ல எங்க எம்பெருமானார்னா அடியேன் தான் ராமானுஜர்னு புறப்படுற. காஷாயத்தை தரிசிக்கிறார், திருந்தடத்தை ஏந்திக்கிறார், இந்த சுவாமியை வெள்ளை உடுத்த பண்றார். இன்னைக்கும் ஸ்ரீபெரும்புதூர்ல அந்த உற்சவத்தை நாம சேவிக்கலாம். நடந்த சரித்திரம் இன்னைக்கு உண்மையா சேவை ஆறுது நமக்கு. சாஸ்திரம் சொல்லி இருக்கு, நானேதான் ஆயிடுக. இந்த நானேதான் ஆயிடுகளை என்ன சொல்றாருன்னா, மிக உயர்ந்திருக்கக்கூடிய பெரியவரை நிர்பந்தப்படுத்தக்கூடாது, கௌரவியரை நிர்பந்திக்கலாகாது. பெரியவாளை பார்த்து நிர்பந்தம் பண்றதுக்கு நமக்கு யோக்கியத்தை இல்லை. அவர் பெரியவர் என்ன நியமிச்சாரோ அதை கை கட்டி கேட்கறது தான் நம்முடைய கர்த்தவியம். ஆனா இந்த இடத்துல கூறத்தாழ்வான் நிர்பந்தம் பண்றார் எம்பெருமானார், நீர் அங்க எழுந்துடக்கூடாது. ஏன்னார், ஆச்சாரியனுடைய திருமேனியை பாதுகாப்பது நம் கர்த்தவியம். என் உயிர் போனா ஒன்னும் கவலை இல்லை, ஆனா எம்பெருமானாருக்கு ஏதேனும் ஏற்பட்டதுன்னா சம்பிரதாயத்திற்கு பேரிழப்பு. இப்ப எப்படி இருந்தார் பாருங்கோ, அங்க போனா உயிரே போகும்னு தெரியும், தெரிஞ்சு கூறத்தாழ்வான் புறப்பட்டு போறார். வரும் நான் தான் எம்பெருமானார் அப்படின்னு போய் நின்னாருன்னா தீரஹா. ஆச்சாரிய கைங்கரியத்திலே தைரியம் உடையவனாக இருத்தல். எந்த அளவுக்கு பிரீத்தி இருக்கணும், ஆச்சாரிய பிரேமமானது எந்த அளவுக்கு கனத்து இருந்தால் ஆச்சாரியனுக்காக தன் இன்னுயிரையும் கொடுப்பதற்கு சிஷ்யன் தயாராகி நிற்பான். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய லட்சணங்கள் ஒரு சிஷ்யனிடத்திலே இயற்கையாக அமைய பெற்றிருக்க வேணும். இதை மறுபடி பல கிரந்தங்கள் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஸ்ரீவசனபூஷணத்துல ஒரே ஒரு சூத்திரம், அவ்வளவுதான் நாடி இருக்கு அடியனுக்கு. எப்படி இவன் ஆச்சாரியனை நினைக்கணும்னு தெரிவிக்கிறார். மந்திரமும் தேவதையும் பலமும் பலானுபந்திகளும் பல சாதனமும் ஐகிக போகமும் எல்லாம் ஆச்சாரியனே என்று நினைக்க கடவன். எல்லாமே இவனுக்கு ஆச்சாரியன் தான், அப்படி இருக்கணுமா. எது மந்திரம், அதுவும் ஆச்சாரியன். தேவதை, அதுவும் ஆச்சாரியன். கிடைக்கிற பலம், அதுவும் ஆச்சாரியன். அதற்குண்டான அனுபந்திகள், நம்முடைய அஜ்ஞானத்தை போக்கி பாபங்களை தொலைத்து சொரூப ஞானத்தை பிறப்பித்து கொடுக்கக்கூடியது, அது மேல இந்த பலத்துக்கு சாதனமாக இருந்து மூட்டுவது, கடைசியா ஐகிக போகங்களாக இருக்கக்கூடிய புத்திர பௌத்திர தன தானியங்கள், இவை எல்லாம் எப்படி இருக்கணும்னா எல்லாம் ஆச்சாரியனே என்று இருக்க கடவன். இது எங்க சாஸ்திரம் சொல்லியிருக்கான்னா, சாஸ்திரம் சொல்லியிருக்கு எல்லாம் குருதான். குருரேவ பரம்பிரம்மா, குருரேவ பராகதிகி என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கு. குருதான் எல்லாம், குருவை தவிர வேறொன்னும் இல்லை அப்படிங்கிற வார்த்தை. எப்படி ஆழ்வார் சொன்னாரோ, சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையரும் அவரே இனி ஆவாரேன்னு சொன்னாரோ, அதை போல எல்லாம் குருதான். இப்ப சாஸ்திரம் சொல்லியிருக்கே அதனடியாக செய்யறதான்னா இல்ல. ஆளவந்தாருடைய திருவாக்கு எடுத்துக்கிறார். மாதா பிதா யுவதயா என்கிற ஸ்லோகத்திலே இவ்வர்த்தத்தை பரமாச்சாரியரும் அருளி செய்தார். பரமாச்சாரியரான ஆளவந்தார் மாதா பிதா யுவதயா தனயா விபூதி என்கிற ஸ்லோகத்திலே இந்த அர்த்தத்தை அறுதியிட்டார். என்ன சொன்னார், என்ன அருளி செய்தார் ஆளவந்தார்? மாதா பெற்ற தாய், பிதா என்பது தகப்பனாக இருக்கக்கூடியவன், யுவதையாக போகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்திரீகள், தனயா குழந்தை, விபூதிகி ஐஸ்வர்யம், இது எல்லாம் சர்வம். இன்னும் என்னென்ன சொல்லலையோ எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். அது எப்படிப்பட்டதா இருக்கு? எதேவ நியமேன மதன்வயானாம் யாரா ந ஸ்ரீமத் ததங்கிரியுகளும் பிரணமாமி மூர்த்தனா. அங்க தெரிவிக்கிறார் அழகா, நம்மாழ்வாருடைய திருவடி இணைத்தாமரைகள் இருக்கு, அந்த திருவடி தாமரைகள் தான் இவருக்கு எல்லாமாக இருப்பது, தாயாக இருப்பது, அதற்கு மேலே தகப்பனாக இருப்பது. இப்ப தாய் தகப்பன்னா அவருடைய பெருமை, அதுவே இன்னைக்கு செப்பரேட்டா கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் அம்மா அப்பா பத்தி சொல்றதுங்கிறதே பெரிய விஷயம் தான். சுவாமி சாதிச்சுருந்தார் காத்தால திருப்பநாய சுவாமி சொல்றச்சே,
கயால சார்த்தம் பண்றச்சே, பிண்டமிடுறச்சே தாயாருக்கு தான் அதிகமான பிண்டங்கள். இப்போ ஒன்னொன்னு சொல்லுவாளாம், உனக்காக எவ்வளவு பண்ணா தெரியுமா பெற்றதாய், உன் வயிற்றிலே சுமந்து இருக்கிறச்சே நீ படுத்தின பாடு தெரியுமா, அவள் எத்தனையெல்லாம் உனக்காக தியாகம் பண்ணா தெரியுமா, நீ பிறந்த உடனே உன்னுடைய எத்தனை அழுக்குகளை மலங்களை கழுவி உன்னை வளர்த்தால் தெரியுமா. இப்ப இதெல்லாம் அவள் பண்ணின உபகாரம். இந்த உபகாரத்துக்கு மேல ஆச்சாரியன் பண்றான். அப்ப அப்படிப்பட்ட ஆச்சாரியன் நமக்கு பிதா. தகப்பன் நமக்கு ஹிதத்தை போஷிக்கிறான், அந்த ஹிதத்தோட வளர்க்கிறான் தகப்பன். அதையும் ஆச்சாரியன் நமக்கு பண்ணுகிறான். யுவதையாக போகங்களை கொடுக்கிற ஸ்திரீகள், மனைவி முதலானவர்கள் சொல்றச்சே, அதை போல ஆச்சாரியன் உனக்கு சகலவித போகங்களையும் கொடுப்பவனாக இருக்கான். இவர்கள் செய்யக்கூடிய எல்லாமே எனக்கு எதுவா இருக்குன்னா ஆச்சாரியனுடைய திருவடிகளாக நிற்கின்றது என்று சுவாமி இந்த இடத்துல அற்புதமா தெரிவிக்கிறார். ஆளவந்தார் நம்மாழ்வாருடைய திருவடி தாமரைகளை குறித்து. எதனாலேன்னார், இதுக்கு அடி உபகார ஸ்மிருதி. இதுக்கு என்ன மூல காரணம் அப்படின்னா, பண்ணின உபகாரம். நான் சொன்னேன், ஏன் உங்களுக்கு அவர்கிட்ட ரொம்ப பிரீத்தினார், என் குழந்தைக்கு எல்கேஜி அட்மிஷன் வாங்கி கொடுத்தார், இல்லை எனக்கு இந்த இடத்துல சீட்டு வாங்கி கொடுத்தார், எனக்கு அன்னைக்கு நான் பணத்துல கஷ்டப்படுறச்சே எனக்கு பணத்தை உபகாரம் பண்ணார், இப்படின்னு ஏதோ நமக்கு செய்திருக்கக்கூடிய உதவிகள். யோசிச்சு பாருங்க, அந்த உதவி எத்தனை காலம் இருக்கும். ப்ரீகேஜி போய் அந்த குழந்தை சரியா படிக்காம அந்த ஸ்கூல்ல கஷ்டப்பட்டு, சே இதுக்கா இவர் எனக்கு சீட்டை வாங்கி கொடுத்தார் அப்படின்னு நமக்கு தோணும். சில இடங்கள்ல தோன்றச்சே பண்ணிருக்காம இருந்திருக்கலாம் போல் இருக்கு. நமக்கு அல்ப காலங்கள்ல பலனை எரிக்கிற விஷயங்களுக்கு நமக்கு அவர்களிடத்துல உபகார ஸ்மிருதி இருக்கிறச்சு, கிருத்தஜதை இருக்கிறச்சு. நமக்கு மோட்சத்தையே அளிக்கிற திருமந்திரத்தை உபதேசிக்கிற ஆச்சாரியனிடத்துல எத்தனை பிரேமம் இருக்கணும். அதான் பிரேமம் கனக்க உண்டானால். நேரே ஆச்சாரியன் என்பது யாரை குறிக்கிறது? நேரே பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவனை, சம்சார நிவர்த்தகமாக இருக்கக்கூடிய பெரிய திருமந்திரம். சம்சாரத்திலிருந்து நம்ம விலக்கி அளித்து பரமபதத்தையே கொடுக்கக்கூடிய, வைகுந்தமானது மற்றது கையதுவே என்று வைகுந்தமானகரை நம் கையிலே கொடுக்க வல்லதாக இருக்கக்கூடிய திருமந்திரத்தை உபதேசித்து அருளி இருக்கக்கூடிய ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் தரத்திலே அவனுக்கு எப்படி இருக்கணும்னா உபகார ஸ்மிருதி விஞ்சி இருக்க வேணும். இதுல ரொம்ப அழகா தெரிவிச்சார் உபகார ஸ்மிருதியினுடைய படிகள். முதல் படி என்ன அப்படின்னா, ஆச்சாரியன் பக்கத்திலே ஒரு கிருத்தஜதை. கடைசி படின்னா பெருமாள்கிட்ட இன்னும் அதீதமான பக்தியம். என்ன சுவாமி இது, ஆச்சாரியன் பண்ண உபகாரத்திற்கு அங்க என்னன்னா முதலடி ஆச்சாரியன்ட்ட இருக்கிற நன்றி செலுத்துதல், கடைசியா பெருமாள்கிட்ட போய் நன்றி செலுத்துதல். இது எப்படி இருக்கும்னா, ஆச்சாரியன்ட்ட சேவிக்கிறச்சப்பா இப்படிப்பட்ட திருமந்திரத்தையே உபதேசித்தீரே அப்படின்னு அவர்கிட்ட பிரேமத்தோட இருக்கிறது. இதனுடைய பிரேமத்தினுடைய தொடர்ச்சி பெருமாளை போய் சேவிக்கிறச்சே, இப்படிப்பட்ட ஆச்சாரியனோட எனக்கு சம்பந்தம் உண்டாக்கினீரே எம்பெருமானே, எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. இப்படி ஆச்சாரிய சம்பந்தத்தை தோற்றுவித்தீரே, இல்லைன்னா நான் எங்க திரிந்து கொண்டிருப்பேன். அப்படி திரியக்கூடிய என்னை கொண்டு போய் இங்க சேர்த்து மடிமாங்காயிட்டு, நான் செய்யறதெல்லாம் தப்பு தான், ஆனா பெருமாள் சேர்த்துக்கிறார். என் ஊரை சொன்னாய், அதாவது என் அடியாருக்கு ஒதுங்க நிழல் கொடுத்தாய். பசுமாட்டு அடிக்க ஓடினான்னா அது வலம் வரச்சே பெருமாள் எழுதிக்கிறார், என் கோயிலை வலம் வந்தாய். பசுமாட்டு அடிக்க ஓடினான்னு எழுதிக்கல எம்பெருமான். இப்படி எங்கேயோ ஆனுஷங்கிக்கா இப்படி எல்லாம் சேர்த்து 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 பகவான் நம்மை நல்ல ஆச்சாரியனோட சேர்த்து கொடுக்க, ஆச்சாரியன்ட்ட இருக்கக்கூடிய பிரேமம் எங்க வரைக்கும் வருது அப்படின்னா நான் சொல்லுவேன். நிறைய இங்க சேற்று தாமரை பூர்த்தியா இருக்கிறச்சே கடல் அலை மாதிரி வீசுமா, பொங்கி பொங்கி அழகா வரும்னு சொல்றா போல இந்த உபகார ஸ்மிருதி அங்க வரைக்கும் அலையறிய வேணும். பெருமாள் தரத்திலே போய் இப்படிப்பட்ட ஆச்சாரியனை காட்டி கொடுத்தீரே, எத்தனை உபகாரம் பண்ணினீர் நமக்கு அப்படின்னு கொண்டாடும்படியாக அமையப்பெற வேணும். இதைத்தான் நமக்கு பூர்வாச்சாரியர்கள் அறுதியிட்டார்கள். அறுதியிட்டார்கள் மட்டும் இல்லை, அப்படியே வாழ்ந்து நின்னார்கள். ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது தூய்தாக நெஞ்சிதன்னில் தோற்றுமேல், தேசாந்தரத்தில் இருக்க மனந்தான் பொருந்த மாட்டாது, இருத்தல் இனி ஏதறியோம் யாம் என்று மாமுனிகள் ரொம்ப அழகான திருவாக்கை முத்துதிருக்கிறார் அந்த இடத்துல. ஆச்சாரியன் செய்த உபகாரம் மனசுல பட்டுதுன்னு சொன்னா பிரிந்து இருக்க முடியுமா? அவரை விட்டு பிரிஞ்சு நம்மால வாழ முடியுமா? ரொம்ப வயசான வாழை பார்த்தேன் ஒரு நாள், எங்க 6 மாசம் ஆளையே காணோம், நீங்க வேற வெளியில போகும்படி ஆயிடுது. எங்க வெளியிலன்னா வெளிநாட்டுக்கு தான். ஐயோ நீர் பக்கத்து ஊருக்கே போய் பழக்கம் இல்லையேனார். அது பறந்துதானே போகணும்னார். பரவாயில்ல, நம்ம குழந்தையாச்சே போய்த்தானே ஆகணும். அங்க பிரிந்திருக்கார், மனமே பேசி பிரிந்திருப்பாரார். எப்படி பிரிஞ்சிருக்க முடியும்? எப்படி ஒரு தேக சம்பந்தத்திலே நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு பிரிய முடியாதுன்னு இருந்ததுன்னா
ஆத்ம சம்பந்தத்தை, இந்த ஆத்மாவை உஜ்ஜீவிக்கக்கூடிய ஆச்சாரியன் திறத்திலே இவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரேமம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்க வேணும். இதைத்தான் மாமுனிகள் பிளலோகாச்சாரியர் ஒரே வார்த்தையில சொல்றார், பிரேமம் கனக்க உண்டானால். பிரேமம் கனக்க, அதனுடைய வெயிட்டு தாங்க முடியாதபடி இருக்கட்டும். சும்மா கொஞ்சமா பிரேமம். எப்பன்னார், எப்ப முடியறதோ போய் ஆச்சாரியனை சேவிப்பேன். எப்ப முடியும்னார், வருஷத்துக்கு ஒரு தடவை முடியும். வருஷத்துக்கு ஒரு தடவை முடிஞ்சே தீருமானா, அவர் வரைச்சே அது முடிஞ்சா முடியலாம். இது பேர் பிரேமம் கணக்க சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும். இப்ப பிரேமம் கனக்க உண்டானால் அவனுக்கு பிரயோஜனகரமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னார். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு முடியறதுக்கு அடியனுக்கு. இப்ப பிரேமம் கனத்து இவனுக்கு ஒரு நினைவு ஏற்பட்டால் வைகுந்த மாநகர் மற்றது கையதுவே. எப்ப ஆச்சாரிய பிரேமத்திலே இவன் திளைத்து இருக்கிறானோ, அவர் கைங்கரியமே பிரயோஜனமாக இருக்கிறானோ, அந்த சம்பந்தமே நமக்கு மோட்சத்தை கொடுக்க வல்லது. ஸ்ரீரங்கநாதனை பார்த்து சேவிச்சு மயங்கலாம். சுவாமி சொன்னார், எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதரும் அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதமே. புறப்பாட்டுல பார்த்தா 100 பேர் இருப்பா, திருமஞ்சனத்துக்கு பார்த்தா 100 பேர் இருப்பா, திருப்பி சாயந்தரத்துல அரையர் சேவையில பார்த்தா 100 பேர். என்ன சுவாமி மாற, அதே 100 பேர் தான். பெரிய ஆச்சரியமே பண்ணுவார் ஸ்ரீரங்கத்தை ரிசர்ச். இந்த மாமிகள்லாம் ஆத்துல வேலை பார்க்கறாளா இல்லையா? இல்ல இல்ல, எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வரா ஸ்ரீரங்கத்துல. அவ உடனே ரிப்போர்ட் கொடுக்கறாரு, இப்படிதான் பண்றோம். காத்தால சேவிச்ச ஸ்ரீரங்கநாதர் தானே. இல்ல, அவர் வேற இவர் வேற. அழகா இந்த அழகு வராது. முன்பிலும் பின்பழகிய பெருமாள், என்ன ஆச்சரியமா படியேற்ற சேவை. இப்படியெல்லாம் கொண்டாடி கொண்டாடி இந்த பெருமாளிடத்துல இருக்கிற ஈடுபாட்டோட இருக்கிறவன்ட்ட கடைசியா பெருமாள்கிட்ட போய் சுவாமி மோட்சம் உண்டான்னா, ஆச்சாரிய பிரேமம் இருந்துதா? அதான் இல்லையே, மோட்சம் கிடையாதுதான். தன்குருவின் தாளினைகள் தம்மில் அன்பு ஒன்றிலாதார். அன்பு தன்பால் செய்தாலும் அம்பு எய்கோன் இன்பு மிகு வெண்ணாடு தானளிக்க வேண்டீரான். அடுத்த வார்த்தையை பாருங்க, மாமனிகள் சாதிக்கக்கூடிய அர்த்தம். ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு. நன்னார் போக மாட்டார்கள், அவர்களுக்கு திருநாடு கிட்ட பெறாது. எவ்வளவு ஒரு ஆழமான வார்த்தை பாருங்க, எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல மாமனிகள் திருவாக்கு சாதிக்கிறார். தன் குருவின் தாளினைகள் தன்மில் அன்பொன் இல்லாத, தன் ஆச்சாரியனிடத்திலே பிரேமம் கனக்க இல்லாதவனுக்கு எம்பெருமான் திறத்திலே பிரேமம் அதிகம் இருந்தாலும் கூட, எப்பவும் பெருமாள் பெருமாள்னு பின்னாடி ஓடின்னு இருப்பேன் அப்படின்னு இவன் ஓடினவனா இருக்கான். ஆனா தனக்கு சமாசயனம் பண்ணி தனக்கு உத்தாரகாச்சாரியனாக இருக்கிறவன் திறத்திலே பிரேமம் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு மோட்சம் உண்டான்னா நன்னார், திருநாடு நன்னார்கள். மோட்சம் கிடையவே கிடையாது. யார் சொல்றான்? நாம இல்ல, படிச்ச நாம இல்ல, இல்ல படிக்காத நாம இல்ல, எல்லாம் அறிந்த பொய்யில்லாத மனவாள மாமுனிகள். மோட்சம் வேணும்னா தன் ஆச்சாரியன் திருவடிகளிலே அவன் பிரேமம் இருக்க வேணும். இது அழகா உதாரணம் இங்க சீவசன புருஷத்துல காண்பிச்சார். தாமரை புஷ்பம், சேற்று தாமரை, அங்க அழகா தாமரை மலர்ந்து இருக்கு. ஒருத்தர் பார்த்தார், ஐயோ தாமரை ரொம்ப நாள் ஜலத்துல இருந்தா கோல்டு பிடிச்சிட போறது, ஆகையால அந்த தாமரையை கொஞ்சம் வெளியில போடுவோம்னா அடுத்த நாள் வந்து பார்த்தா தாமரை வாடி போயிருக்கு. சூரியன் ஜலத்தில் இருக்கிற தாமரையை மலர பண்ணிட்டு, அதே சூரியன் ஜலத்தை விட்டு வெளியில வந்த உடனே அந்த தாமரையை வாட பண்ணுகிறான் சூரியன். ஏன்னு கேட்டார், ஜல சம்பந்தம் இருந்தா வாழ்ச்சி தாமரைக்கு, ஜல சம்பந்தம் இல்லைன்னா சூரியனாலேயே வீழ்ச்சி. சூரியன் தான் பகவான், ஜல சம்பந்தம் தான் ஆச்சாரியன், தாமரை தான் நாம். எப்பெல்லாம் ஆச்சாரிய சம்பந்தத்தோட இருக்கோமோ சூரியனாகிற பகவான் நம்மை மலர்த்துவான். எப்ப அந்த சம்பந்தத்தை விட்டு போறோமோ அப்ப நாம் உலர்த்தப்படுகிறோம் பகவானாலே. இப்ப இந்த ஆச்சாரிய பிரேமம் நமக்கெல்லாம் கனத்து இருக்க வேணும் என்று யார்கிட்ட பிரார்த்திக்கிறது? ஆச்சாரியர்கள் திருவடிகள்ல தான் பிரார்த்திக்கணும். பொன்னடிக்கால்ஜியர் சுவாமி மணவாளமானிடத்துல அத்தனை பிரேமம் அதிசயித்து இருக்கக்கூடிய மகானுபாவராக இருந்தார். பல கைங்கரியங்கள் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு செய்ததோடு மட்டும் இல்லாம ஆச்சாரிய திவ்ய ஆக்ஞைப்படி வடதேசத்தெல்லாம் போய் திருத்திட்டு வாரும் அப்படின்னு சொல்லி அத்தனை கைங்கரியங்களை பண்ணி பொன்னடிக்கால்ஜியர் போற்றும்படியாக இருக்க, அந்த வானமாமலை அந்த பீடத்துல இன்றளவும் நமக்கு எழுந்துள்ள இருக்கக்கூடிய சுவாமிகள் பரிபூர்ணமான வித்யாலே ஞானத்தாலே சம்பூர்ணர். ஆனா எப்பவும் சுவாமி எப்படி இருப்பாருன்னா, அந்த வித்யா வினய சம்பன்னா என்று அந்த வினயத்தோடு கூடியவராக, கற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அடக்கமே வடிவெடுத்தவராக. நான் சுவாமி அடியன் முன்னாடி ரொம்ப வருஷம் முன்னாடி இதற்கு முன்பு பட்டம் இருக்கக்கூடிய சுவாமியினுடைய நியமனத்துல ஸ்ரீகுணரத்ன கோஷம் அடியன் உபன்யாசம் பண்ணு முடிச்ச உடனே உள்ள எழுந்துருச்சு சுவாமி. அப்ப ஸ்ரீகாரியமா அப்ப அவரோட கூட எழுந்துள்ளி இருந்தார். இப்ப வந்த உடனே அதுல சொல்ல வேண்டிய அர்த்தங்களை இன்னும் 2-3 ஆச்சரியமான அர்த்தங்களை அடியனுக்கு உள்ள சாதிச்சார்.
இப்போ அடியிலேருந்து அடி எனக்கு சுவாமியினுடைய பெருமைகள் பூர்த்தியாக தெரிய ஆரம்பிச்சது. பகவத் கைங்கரிய பாகவத ஆச்சாரிய கைங்கரிய நிரதராக இருந்து கொண்டு வித்தியைகள்லையும் பூர்த்தியாக இருந்து கொண்டு சுவாமி இன்னைக்கு சதாபிஷேகம் கொண்டாடுவது என்பது, அதிலே அடியோங்களும் அன்வயிக்கும்படியாக செய்வது என்பது, இதெல்லாம் அடியோங்கள் பெற்றிருக்கக்கூடிய பரம பாக்கியம். ஆச்சாரிய பிரேமம்னு சொன்னேனே வந்துதான்னா வரணும்னு தான் பிரார்த்தனை. இங்கே அடியனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிரேமம் எல்லையில்லாதபடி உண்டாக வேணும். ஏன்னா எல்லாரும் மோட்சம் போறா போல எனக்கும் மோட்சம் வேணுமோ இல்லையோ, எனக்கு மோட்சம் வேணும்னா இது இருந்தா தானே கிடைக்கும் என்பது. அப்ப இது இருக்கணும்னா இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை அவர்கள் தந்தருள வேணும் என்கிற பிரார்த்தனையோட அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டாக இந்த மடத்தோட இங்க இருக்கக்கூடிய சுவாமிகளோட அடியனுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் என்றும் என்றும் தொடரும்படியாக இருக்க வேண்டும் என்று வானமாமலை தெய்வநாக பெருமாள் திருவடித்தாமரைகளிலேயும் சிவரமரங்கத்தாயார் திருவடிகளிலேயும் ஆச்சாரியருடைய திருவடிகளிலேயும் பிரார்த்தித்து சர்வான் அபராதான் க்ஷமஸ்வ என்று சொல்லி அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.